ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. 3 நாளோ 4 நாளோ அவங்களுக்கு லீவு கொடுக்க தானே வேணும். ஏன் லீவு கொடுப்பதில்லை? இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். டெத்து கூட போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அவ்வளவு பாத்திர குமிஞ்சு போச்சு வீடு கூட்டலாம் அப்புறம் யார் பண்ணுவா? எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கோங்க நீங்க. அப்ப எங்களோட ரிட்டன் லைஃப் எங்களுக்கு பாதிக்கும்ல. ஆமாம் ஆமாம். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். ஆனா நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போற மாதிரி அவங்களும் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. அவங்களும் சும்மா உங்களுக்கு இல்ல. சனிக்கிழமை நாங்களும் மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை தானே. 2 நாள் லீவ் தராங்க. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தராங்க. கொடுக்கலாம். உண்மை. கரெக்ட். லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். சரி. எதுக்கு போய் சொல்லணும்? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுங்க. எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் கேக்குறீங்க, சொல்லணும்? உண்மையை கேக்குறோம். போய் சொல்லி எது கேட்கணும்? லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அப்புறம் என்னன்னு சொல்லி கேப்பீங்க? எதுக்கு போய் சொல்லணும்? சரி, உங்களுக்கு லீவ் வேணும். உங்களுக்கு லீவ் வேணும். என்ன யாரும் சொல்லுவீங்க? நம்மளும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன சொல்வீங்க? இல்லம்மா, லூசுரா. லூஸ் இல்லனே. மென்டல். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? அந்த கண்டிஷன்ல நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. இப்படி பேசுனீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. எங்களோட பர்டனை குறைக்கிறதுக்கான தான் நாங்க எங்களோட மிஷன் லைஃப் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம்னு தான் உங்களை போடுறது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க. லீவே இல்லாத வேலை. ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. பாரு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. அவங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா 30 நாள் வேலை பார்க்கணும். முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவு கொடுப்பேங்கிறீங்க.